Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஏங்க முதல்ல போட்டு முதல்ல எடுத்து தான் அப்புறம் லாபம் கிடைக்குங்க. எல்லாமே ஒரே ஊர்ல விற்க முடியாதுங்க. பேரம் பேசி தான் வாங்குவாங்க. எல்லாரும் கேட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. என்ன போது வீட்டுல உட்காந்துருக்கு என்ன வரலாம் இப்படி சுத்தி வர்றதாங்க. என்ன கிடைச்சது கடன் வாங்கி செஞ்சுட்டு வட்டி கட்ட வேண்டியதான், குழு கட்ட வேண்டியதான். வீட்டுல இருந்தா ஏதாவது ஒரு கொள்ள வேலை கூலி வேலைக்கு போவோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள முக்கிய தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது ஸ்ரீ செண்பகவல்லி அம்பாள் உடனுறை பூவனநாத சுவாமி திருக்கோவில். செண்பக மன்னனால் எழுப்பப்பட்ட கோவில் என்பதால் இத்தல இறைவிக்கு செண்பகவல்லி என பெயர் சூட்டப்பட்டது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா மற்றும் சித்திரை தேரோட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கம். பல்வேறு ஏற்பாடுகளுடன் செண்பகவல்லி கோவிலில் நடைபெறும் திருவிழா வருகின்ற 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளது. 15 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த விழாக்கால விற்பனைக்காக சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் சிறிய முதலீட்டில் தள்ளுவண்டி கடையை வைக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த சில குடும்பங்கள் கண்ணாடி, ஜாடி, பீங்கான் ஜாடி, மண் ஜாடிகளுடன் தள்ளுவண்டிகளில் தங்களுடைய விற்பனையை தொடங்கியுள்ளனர். அவர்களுடைய வாழ்க்கை நகர்வு குறித்து விசாரித்து பார்த்தபோது கண்கள் குளமாகுகின்றன. அங்கிருந்த வியாபாரிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் வியாபாரம் குறித்து பேசிய போது, இந்த ஜாடியை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நாங்க மொத்தம் 4 குடும்பம் தான் இந்த தொழில இருக்கோம். எல்லாரும் சொந்தக்காரங்க தான். திருவிழா எங்கெல்லாம் நடக்குதோ அந்தந்த ஊருக்கு போய் வியாபாரம் பார்ப்போம். இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருவிழா நேரத்தில் மட்டும்தான் ஏதோ சம்பாதிக்க முடியுது. எங்காவது கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிட்டு அப்படியே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் என ஒருவித ஏக்கத்துடனே தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த தொழிலை தவிர வேறு தொழிலில் ஈடுபடுவீர்களா என கேட்டதற்கு, எங்கேயுமே திருவிழா நடக்கலன்னா ஊர்ல கொல்ல வேலைக்கு கூலி வேலைக்கு போவோம் என தெரிவித்தனர். விருதாச்சலம் பக்கம் அவங்க கிராமம் சொந்தவரங்க தான் எல்லாம் சேர்ந்து வியாபாரத்தை வர்றது. என்னென்ன ஜாடிலாம் வச்சுக்க? உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, தயிர் ஜாடி, புளி ஜாடி, கருப்புடி ஜாடி, எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? உப்பு போடலாம், பயன்படுத்தாகும். ஊறுகாய், தயிர், புளி, கருப்பட்டி. அதிகபட்சம் என்ன ரேட்டு? பெருசு ரேட்டு, பெருசு ஒரு ரேட்டு, சின்னதாக இருக்குது ஒரு ரேட்டு. எத்தனை குடும்பங்கள் இந்த தொழில் ஈடுபடுத்திருக்கியா? நாங்கள் இப்போதைக்கு 4 குடும்பம் இருக்கோங்க. எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? எனக்கு கிடைக்கிறது தான். ஒரு நாளைக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஊரா போறீங்களா? ஊர் ஊரா போவோங்க. எந்தெந்த ஊருக்குலாம் போவீங்க? இந்த ஊருன்னு இல்லை, திருவிழா நடக்கிற ஊருக்கு போவோம். வாங்கும்போது பேரம் பேசுவாங்களா? எப்படி கேட்ட விலை கொடுக்குவாங்களா? பேரம் பேசி தான் வாங்குவாங்க. எல்லாரும் கேட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா கம்மியாக கொடுப்போம், 10 ரூபா கூட்டியும் கொடுப்பாங்க. நேரத்தை பொறுத்து ஓட்ட வேண்டியதான். குடும்ப நடத்துக்கு இதில் வர்ற வருமானம் போதுமானதா இருக்கா? குடும்பம் இதில் வர்ற வருமானம் குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கா? என்ன போது வீட்டில் உட்காந்துருக்கு என்ன வரலாம் அப்படி சுற்றி வர்றதாங்க. என்ன கிடைச்சது? இப்போ ஒவ்வொரு ஊருக்கு இந்த திருவிழா சமயத்தில் போறீங்களா? ஆமாம். எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் வியாபாரம் நடக்கும்? என்ன உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு? ஏங்க முதல்ல போட்டு முதல்ல எடுத்து தான் அப்புறம் லாபம் கிடைக்குங்க. எல்லாமே ஒரே ஊர்ல விற்க முடியாதுங்க. இந்த ஊர்ல ஒரு 10 ரூபா ஓடும், அடுத்த ஊருக்கு போனா ஒரு 5 ரூபா ஓடும், அப்படிதாங்க. சரி, வருஷம் பூரா இந்த ஜாடி முடியல, வேற எதுவும் தொழில் பண்ணீங்களா? எதை நினைச்ச நேரம் வருவாங்க, நினைச்சா வீட்டுல இருப்போம். இன்னும் இந்த வேலையிலே இருக்க முடியாதுங்க. நல்லது கெட்டது நான் வருஷம் வீட்டுல இருந்தா பார்க்கலாம். இடத்துல வீட்டுல இருக்கிற நேரம் அப்படி வர வேண்டியதாங்க. எல்லா ஊர்லயுமே இந்த வண்டி போய் அங்க போய் வாடகைக்கு எடுத்துட்டீங்களா? அந்த ஊர்ல ஒரு ஊர்ல கிடைக்கும், ஒரு ஊர்ல கிடைக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்வீங்க? தலையில தான் தூக்கி வைக்கணும். முடிஞ்சா கல்ல தூக்கலாம், நினைக்க போட்டு வைக்க வேண்டாம். திருவிழா அந்த ஊருக்கு போக வேண்டியல, வண்டி இல்லைன்னா. ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் சம்பளம் மாதிரி இதுல நிற்குமா? சம்பளம் நிற்குங்க, ஓடுனா நிற்கும். திருவிழா எங்கன்னாலும் போவோம், அப்புறம் ரோட்டு கடை போடுவோம். வியாபாரம்னா ஏதோ ஒரு அளவு ஓடும். அதனால போடுறது நம்ம என்ன பண்றது, கஷ்டத்தை தான் வியாபாரம். இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, வியாபாரம் எப்படிமா இருக்கு? வியாபாரம்னா அட்டம்னா இன்னும் வியாபாரம் அட்டம் பண்ணல. கொடியேறவே இன்னும் 10-15 நாள் இருக்குது. அட்டணும் பண்ணா ஏதோ திருவிழா போடுறது தான். இந்த பொருட்கள்லாம் எங்க வாங்குவீங்க, எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? ட்ரெயின்ல வருவோம், ட்ரெயின்ல வருவோம், வண்டி வாடகை வச்சு வருவோம். வாடகை கொடுத்து எடுத்து வந்தா ஒரு பீஸ் விட்டா 20 ரூபா 30 ரூபா பெரிய பீஸ் கிடைக்கும். சின்ன பீஸ் விட்டா 10 ரூபா 7 ரூபா 5 ரூபா அப்படி கிடைக்கும். குடும்ப நடத்துறதுக்கு இதுல வர்ற வருமானம் போதுமானதா இருக்கா? பத்தலைங்க.
வருமானம் என்ன, அப்புறம் எவ்வளோ கஷ்டம் குடும்ப செலவு இருக்குது, அப்புறம் எதாவது கூழ் பணம் கட்டணும், எல்லாம் அப்புறம் நல்லது கட்டணும் எல்லாம் இதுலேயே பார்க்கணும் பத்தாது. கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, கடன் வாங்கி செய்ய வேண்டியதான், கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டு வட்டி கட்ட வேண்டியதான், குழு கட்ட வேண்டியதான். இதே நம்பினா இதுலேயே எல்லாம் செய்ய வேண்டியது. சும்மா உட்காந்துக்கிட்டு தான் ஏதோ அப்படியே சமாளிக்கிறோம். இப்போ வருஷம் பூரா தொழிலாம் பார்த்தீங்களா, வேற எதுவும் தொழில் உண்டா? இதே விற்குவோம் கூட அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கூட அந்த பூஜை கூட பண்ணுவோம். வீட்டில் இருந்தால் ஏதாவது கொல்லை வேலைக்கு கூலி வேலைக்கு போவோம். களை வெட்டா குடி பிடுங்க கொல்லை வேலைக்கு போவோம். ஆமாம். பொதுவாக வந்து இந்த கோடை காலத்தில் தான் இந்த வியாபாரம் பார்த்தீங்களா எப்படி? இந்த மழை டைம்ல இந்த கிளியஞ்சட்டி வைப்போம், திருவிழாவில் இந்த ஜாடி வைப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.